சிங்கப்பூர்ல வரும் ஆண்டுகளில் உணவங்காடி நடத்துவோருக்கு கூடுதல் ஆதரவை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆராயும் என்று மூத்த துணை அமைச்சர் கூறினார். சிங்கப்பூரின் உணவக கலாச்சாரம் முதன்மையானது என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு டாக்டர் கோ பதிலளித்தார். உணவகங்களை அனைவரும் விரும்புவதாகவும் கலாச்சாரம் தொடர்ந்து செழிக்க வேண்டும் என்றும் சரியான சமநிலை இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். நீண்ட காலத்திற்கு அரசாங்கம் கொள்கைகளை உருவாக்கும் என்றும் டாக்டர் கோ கூறினார். உணவகங்களுக்கு ஏற்ற வணிக சூழலை உருவாக்கும் அதே வேளையில் மலிவு விலையில் உணவு கிடைப்பதை உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். சிங்கப்பூர் முற்போக்கு கட்சி உணவகங்களுக்கு ஆதரவாக ஒரு திருத்தப்பட்ட தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. அந்த தீர்மானத்திற்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களித்தனர். இது போன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள SG தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.